நம்முடைய இரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தில் இன்றைக்கு நித்திய ஜீவன் எப்படி உண்டாகுது என்பதை பார்க்கலாம். இது நம்முடைய தீர்மானத்தினால் அல்ல, அது தேவனுடைய தீர்மானத்தினால. ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்பதை அருமையாக சொல்லப்படுகிறது. என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தற்செயலாக இயேசுவை விசுவாசிக்கிறதுக்காக வரல. ஏற்கனவே உங்களை அறிந்து இருக்கிறார். எப்படி இயேசு தேவன் நம்மளை அறிய முடியும் என்று இருக்கலாம். இந்த பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே தேவனுடைய ஏதாயிலும் சுபாவங்கள் இருந்ததானால் உங்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். முன்குறித்து தன்னுடைய குமாரனுடைய ஸ்தானத்தில் வைக்கிறார். அப்படியாக வைத்து உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து, உங்களுக்கு புது ஜீவனத்தை கொடுத்து, உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அதை காக்கவும் செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவே முதல் பேரானவர். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமானவர். அவர் மூலியமாக நமக்கு பிதாவோடு கூட ஒரு உறவு உண்டாக்க செய்தார். ஒரு நித்திய உறவு உண்டாக்க ஏற்படுத்தினார். நமக்கும் பிதாவுக்கும் சம்பந்தமே இல்லாது இருந்த நாம் இனி அவருடைய பிள்ளைகளாக ஆகுவதற்கு நம்மை முன்குறித்து ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு காக்கப்பட்டிருக்கிறது என் தேவ பிள்ளைகளே. அதனால் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையும் காத்து கொள்ளுங்க. இந்த நாளில் இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்பதற்கு நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்படியாக நம்மை காத்து கொள்ளுகிறதுக்கு நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.